ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி என்னிடத்திலிருந்து கிடைக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். நிச்சயம் நீ மெய் சிலிர்த்து விடுவாய், ஆனந்த கண்ணீர் விட்டு விடுவாய். பொறுமையாக கேட்கணும். உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகாக போகிறது. ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்தோடு நீ வாழக்கூடாது. என் சாய் இருக்கும்போது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சலோடு வாழணும். ஒன்று தெரியுமா? யார் எதை வந்து கேட்டாலும் இல்லை என்று கையை விரித்து விடுகிறாய். அது தவறு. உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்படி இருந்துவிட்டால் எந்த ஒரு சூழலிலும் கஷ்டம் ஏற்பட்டால் கூட அதை விட்டு தாண்டி வரும் அளவுக்கு என்னுடைய உதவி கிடைத்துவிடும். பொறுமையாக இரு. ஏன்னா பணம் இருந்தால் 4 பேர் மதிப்பார்கள், குணம் இருந்தால் எல்லோருமே மதிப்பார்கள். எவ்வளவு படிக்கட்டுகள் இருந்தாலும் உன் நம்பிக்கை என்ற படியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கச் செய்வேன். இது உண்மையான உண்மை. உனக்கான அனைத்தும் உன்னை விட எனக்கு நன்கு தெரியும். உனக்கென்று கொடுக்க நினைத்த எதுவும் யாராலும் எவராலும் தட்டிவிட முடியாது, தடுக்க முடியாது. நீ பிறருக்கு செய்வதே நாளை உன்னை வந்தடையும். மனதளவில் வருந்தினாலே போதும், உனக்கு தீங்கு செய்தவருக்கு தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை என் அருளோடு வாழப்போகிறாய். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன். பொறுத்திருந்து பார். ஒரு சில இடத்தில் என்ன சொன்னாலும் காதில் வாங்காத மாதிரி செல்பவர்களிடம் யாரும் புத்திமதி சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. வாழ்க்கையில் தானாக அடிபட்டு திருந்தினால்தான். உன் மனதில் உள்ள காயங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ வழியில் துடித்த நாட்கள் யாருக்கும் தெரியுமா? தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ கண்ணீரோடு கடந்த இரவுகள் யாருக்கும் தெரியுமா? தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீ எதிர்கொண்ட அவமானங்களும் யாருக்கும் தெரியாது. நீ தூக்கி எறியப்பட்ட தருணங்கள், இழந்து போன உன் ஆசைகள், கைவிட்டு போன உன் கனவுகள், இவை அனைத்தும் யாருக்குமே தெரியாது. ஆனால் நீ அனைத்தையும் சிரித்த முகத்தோடு கடந்து வந்திருக்கிறாய். நீ அனைத்தையும் நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்கிறாய். நீ அனைத்தையும் பொறுமையோடு கடந்து வந்திருக்கிறாய். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் புன்னகையோடும் நல்லதாக நடந்து கடந்து மெல்ல மெல்ல வந்திருக்கிறாய். மேடேறி விட்டாய். அதனால்தான் நான் உன்னை எப்போதுமே தேர்ந்தெடுப்பேன் என் செல்ல பிள்ளையாக. இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து விடுவாய். கவலையே படாதே. நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகாது. நிச்சயமாக உன் மனம் மகிழ்ச்சியில் பொங்கப் போவதை நானும் பார்க்கத்தான் போகிறேன். சோதனை காலம் வந்தால்தான் என்ன, பயப்படக்கூடாது. சோதனை காலத்தை பார்த்து பயந்துவிட்டால் அடுத்த கட்டத்திற்கு இந்த உலகத்தில் யாருமே நகண்டு அடியெடுத்து வைக்க முடியாது. நீ துன்பத்தை பார்த்தால்தான் பொறுமைக்கு வழி கிடைக்கும். அவமானத்தை பார்த்தால்தான் உறுதிக்கு வழி தெரியும். எத்தனை நாள் உன்னை திட்டிக்கொண்டே இருப்பார்கள், எத்தனை நாள் உன்னை எதிர்த்தே நிற்பார்கள். அவர்களுக்கென்று அடிபட்டவுடன் உன்னை நினைத்து பார்ப்பார்கள். ஆனால் நீ வெகு தூரத்தில் இருப்பாய், உயர்ந்த இடத்தில் மேலோங்கி நிற்பாய். அவர்கள் கீழ் நின்று உன்னை பார்த்தாலும் நடந்ததுதான். அவர்கள் எட்ட முடியாததுதான். தோல்வியை சந்தித்து விட்டாயா, வெற்றிக்கு வழி தேடி விட்டாய் என்றுதான் அர்த்தம். எதையுமே நல்லதாக எடுத்துக்கோ. தேவைக்கு தேடல் இங்கே இருக்கத்தான் செய்யும்.
தேவை முடிந்தவுடன் உன்னை தூக்கி எறிந்து விடுவார்கள் வாழை இலை போல. பணம் பந்தியிலே, குணம் குப்பையிலே என்பார்கள். எதையும் உருக்கத்தான் உயர்வு கிடைக்கும், தெரிஞ்சுக்கு. நீயும் உன்னை மாற்றிக்கொண்டால் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர முடியும். நீயாக இருந்துவிடு, அவ்வளவுதான். அடுத்தவர்கள் எதை சொன்னார்கள், அதை சொன்னார்கள், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்றால் நீ அப்படி இருந்து விடக்கூடாது. தான் தோன்றியாக அடுத்தவர் பேச்சையும் கேட்கக்கூடாது. உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய். உனக்கென்று உன் குடும்பம் இருக்கிறது. குடும்பம் உன்னை விட்டு திசை மாறி போகிறதா? வழி நடத்துவதற்கு பார். உன் வீட்டில் நடப்பதை எல்லாம் அனைவரிடமும் கூறாதே. வெறுவாய் மெல்லுவது போல் ஆக்கிவிடுவார்கள். அவர்கள் வீட்டு விஷயத்தை உள்ளு வாங்கிவிட்டு உன் வீட்டு விஷயத்தை வெளியே கக்கிக் கொண்டிருப்பார்கள். நீ வெள்ளந்திதான், இல்லை என்று சொல்லவில்லை. மனம் வெள்ளை என்றாலும் பட்டதை அனைத்தும் சொல்லிவிடக்கூடாது. வீட்டில் நடப்பதை அனைத்தையும் அடுத்த வீட்டிற்கு நீ சொல்லக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். உன் பிரச்சனைகளை பல வழியில் சந்தித்து அல்லல் பட்டு விட்டாய். அப்போ உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்துதான் இந்த சோர்வை தருகிறது. முகம் வாட்டமாகிவிட்டது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கக்கூடாது. சொல்ல முடியாமல் தவிக்கிறாய் என்றால் நல்லது என்று நினைச்சிக்கோ. சில சமயம் சொல்லி புலம்பி விடுகிறாய். அவர்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது உன் குடும்பத்தில். நீ உன் குடும்பத்தில் ஒரு சில நேரம் சண்டை பிடிப்பாய், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் குழாவுவாய். ஆனால் அவர்களோ இடம் பொருள் தெரியாமல் பழகி வந்து நிற்பார்கள். அப்போது உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்பவர் யாரும் இல்லை என்று ஆதங்கப்பட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. மாற்றம் வராது, மாற்றம் கிடைக்காது. மறுபடியும் உச்சக்கட்டத்திற்கு போக முடியாது. கீழ் நோக்கி நிற்பார். உன்னை புரிந்து கொள்ள, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் சொல்கிறேன், உனக்கு மிகப்பெரிய உதவி என்னால் கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. நிம்மதியை நான் நிரந்தரமாக்குவேன். என் உதவி கிடைத்து உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது. இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவுக்கு நம்புகிறாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு, உயர்ந்த இடத்திற்கு போகிறாய். அர்த்தம் இல்லாத வாழ்க்கை என்று நினைத்த உனக்கு அர்த்தமான வாழ்க்கை வாழப்போகிறாய். இன்று உனக்கு என்னால் என்னிடத்தில் மிகப்பெரிய உதவி கிடைக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.